ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டெட் எக்ஸாமுக்குரிய தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நமக்கு டெட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 50 நாளைக்கு மேலேயே இருக்குது. ஓகேவா? இந்த 50 நாளில் நம்மளுக்கு தமிழில் 30 எடுக்கணும் அப்படின்னா 30 எடுக்க முடியாது, 30க்கு 28 எடுக்கணும் அப்படின்னா பழைய கொஸ்டின் ப்ளஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ் நம்ம கவர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பழைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணலாம். எவ்வளோக்கெவ்வளோ டிஸ்கஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பேப்பர் 1க்கு நம்ம ஒரு ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பேப்பர் 1க்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷெடியூலை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஷெடியூலை நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிளாஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 25ஆம் தேதி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி பேப்பர் 2 சோசியலுக்கு நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். அதாவது பிளான் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 23ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சரி, நம்ம இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். சரியா? ரைட். மொத்தம் 30 கேள்வி கேட்பாங்களா தமிழில் இருந்து? பாருங்கள், இந்த 31வது கேள்வியாக வச்சுருக்காங்க பாருங்கள். 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல். நம்ம இப்போ தமிழில் 30 கேள்வி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஓகேவா? நம்மளுக்கு சின்ன கிளாஸ்லேயே 1 to 5லேயே ஐ திங்க் 4லேயோ 5லேயோ இருக்குது. ஓகேவா? 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டால் நன்னரி. ஓகேவா? நன்னரி தான் 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல். இந்த நன்னரி எழுதுனது யார் அப்படின்னா சிவப்பிரகாசர். அவர் பேர் என்னது? சிவப்பிரகாசர். அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துரைமங்கலம் சிவப்பிரகாசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. துரைமங்கலம் சிவப்பிரகாசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டால் நன்னரி. சின்ன ஸ்கூல்லே இருக்குது. ரைட்டு. அடுத்து நல்வழியும் தெரிஞ்சுக்கோங்க. நல்வழி அவை பாட்டி எழுதின ஒரு பாடல். ஓகேவா? நருந்தொகை பார்த்தீங்க அப்படின்னா அதி வீரராம பாண்டியர் அப்படிங்கிற ஒருத்தர் பாடியிருப்பார். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெடுந்தொகை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அகநானூறுவை குறிக்குது. அகநானூறு அப்படிங்கிற ஒரு நூலை குறிக்கும். அகநானூறு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் எழுதியிருக்க மாட்டாங்க. நிறையா பேர் எழுதின ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு நூல், தொகை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு கேள்வியிலேயே நீங்கள் 4 கேள்வி பார்க்குறீங்க. இப்படி தான் நம்ம பழைய கொஸ்டின்லாம் பார்க்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள், பேச்சு மொழியை என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேச்சு மொழியை என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 to 5க்குள்ளே இல்லை, 6th 7th இருக்குது. சரியா? பேச்சு மொழி என்ன சொல்லுவாங்க? உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன லைனாக இருக்கும். ரைட். கரிகாலனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனோட இயற்பெயர் வளவன் அப்படிங்கிறது. கிள்ளி வளவனை போட்டக்கூடாது. நம்மளுக்கு ஆன்சர் கீழே வளவன் தான் கொடுத்துருக்குறாங்க. வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல் யார்? மொத்தம் கடையெழு வள்ளல்கள் 7 பேர் இருப்பாங்க. பாரி, ஓரி, காரி, பேகன், நளினி, ஆய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் இருப்பாங்க. அதில் வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல் யார் அப்படின்னா ஓரி அப்படிங்கிற ஒரு நபர் தான் வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல். ஓகேவா? சரி, அடுத்ததாக தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்ற செய்தியை கூறும் நூல் என்ன? கருங்கோட்டு சீரியால். நல்லா இந்த ஏதாவது கீ பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். கீ பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். சும்மா மக்கப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் குழப்பம். இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி குழப்பம். சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற நூல் எது அப்படின்னா புறநானூறு. புறநானூரில் தான் இந்த விருந்தோம்பல் பற்றின செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்மளுக்கு 10ஆம் வகுப்பில் இருக்கிற ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேப்பர் 1க்கு நம்ம நினைக்கிறது 6 to 8, அதாவது 1 to 5 தான் கேட்பாங்க, அதிகபட்சமாக 6 to 8 கேட்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் 9th 10th கேட்பாங்க. ஓகேவா? ஸோ புறநானூரில் இருக்குது இந்த பாடல். அடுத்து சிட்டுக்குருவி பெயர் காரணம் என்ன? சிட்டுக்குருவியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக
சிட்டுக்குருவின்னு வச்சாங்க அப்படின்னா வேகமாக பறந்து போகிறதுனால சிட்டுக்குருவி அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. நம்மளுக்கு வந்து 6th வந்து இருக்குது. அடுத்ததாக சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூல் என்ன? சமய தத்துவங்களை விவாதிக்கிற தர்க்க நூல் என்ன அப்படின்னா நீலகேசி அப்படிங்கிற ஒரு நூல். இந்த நூலுக்கு ஆசிரியர் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அடுத்தாக ஆர்த்தோகிராஃபி தமிழில் சொல்லுங்கள். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா என்ன? ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம் பற்றியது. எதை பற்றியது? எழுத்து இலக்கணம் பற்றியது. அடுத்ததாக ராஜநாராயணன் எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ராஜநாராயணன் பற்றி நம்மளுக்கு வந்து 9th 10th வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இவர் எழுதின நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது எது அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள். சரியா? நான் இப்படி தான் வந்து மைண்டில் வந்து செட் பண்ணுவேன். மக்கள் ராஜா. ஓகேவா? ஸோ கோபல்லபுரத்து மக்கள் ராஜநாராயணனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் 1991. ஓகேவா? 91 இந்த சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்தாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? பட்டி மண்டபம் பற்றி நம்மளுக்கு வந்து 9ஆம் வகுப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய வரிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பட்டி மண்டபம் ஏற்றினை நம்ம கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? தீபம் ஏற்றுவோமா? சரியா? அதாவது அந்த இதில் வந்து நான் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிறேன். கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? தீபம் வந்து ஏற்றுவோம். ஓகேவா? இப்போ கோயிலுக்கு போனாலே நம்மளுக்கு அதிகமாக ஒலிக்கிற பாடல் என்னவாக இருக்கும் அப்படின்னா திருவாசக பாடல்கள் இருக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா திருவாசகம். ஓகேவா? இதுக்குரிய ஆன்சர் நான் ஆப்ஷனே பார்க்க மாட்டேன், அப்படியே வந்து சொல்லுவேன். பட்டி மண்டபம் ஏற்றினைங்கிற வார்த்தை வந்துட்டாலே திருவாசகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்து வச்சுக்கிடுவேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஆப்ஷனில் கம்பராமாயணம் இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்குது. அடுத்து வந்து பாருங்களேன் திருவாசகம் தான் இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து செராமை என்பதன் பொருள் என்ன? செராமை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வெறுக்காமை அப்படிங்கிறது. செராமை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா வெறுக்காமை. கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோவில் விமானத்தில் உள்ள கல்லின் வடிவம் என்ன? கல்லின் வடிவம் என்ன அப்படின்னா வட்ட வடிவம். ஓகேவா? ஓகே, இந்த இருக்கு வட்ட வடிவம். அடுத்து அளபடை என்பதன் பொருள் என்ன? அளபடை அப்படிங்கிறது பொருள் என்ன? அளபடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அளபடை அப்படின்னாலே நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அளபடை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீண்டு ஒலித்தல். ஆப்ஷனில் நீண்டு ஒலித்தல் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படிங்கிறது தான். அளபடை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வகையாக வந்து பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வந்து பிரிப்பாங்க. ஒற்றளபடை. இதில் உயிரளபடையை 3ஆக வந்து பிரிப்பாங்க. இன்னிசை, செயலிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது வந்து வரும். ஓகேவா? ஒற்றளபடைகள்லாம் தனியாலாம் பிரிக்க மாட்டாங்க. அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 2 வகைப்படும். அதே மாதிரி அளபடைனா என்ன? நீண்டு ஒலிக்கிறது. சரியா? இனிய ஓசைக்காக என்ன பண்ணுவோம்? நீண்டு ஒலிக்கும். இதாக இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி நீண்டு ஒலித்தல் அப்படிங்கிறது. மேல் பற்களின் அடியை நாக்கு தொடும்போது பிறக்கும் எழுத்து என்ன? மேல் பற்களோட அடியை நாக்கு தொடுறப்ப 6th வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த மயங்கொலி எழுத்துக்கள் டோட்டலாக வந்து ஒரு 8 வந்து இருக்கும். சரியா? அதில் இந்த ல இதில் வந்து மேல் பற்களோட அடியை நாக்கு தொடுறப்ப நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? தொடுறப்ப பிறக்கிற எழுத்து எது அப்படின்னு கேட்டால் குண்டுலா, இந்த லா. சரியா? நம்ம உச்சரிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லி பார்க்கணும். நாக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தடிக்கும். இந்த லா இந்த 2 லாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாக்கு வந்து என்ன ஆகும்? தடிக்கும். சரியா? தடித்து இப்போ பள்ளி. சரியா? பள்ளி சுவத்தில் ஓடுற பள்ளி இருக்கு இல்லையா? சொல்லி பாருங்களேன், பள்ளி அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்போ என்ன ஆகுது? நாக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா தடிக்கும். தடித்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேல்வாய் பல்லு இருக்கு இல்லையா? மேல்வாய் பல்லுக்கு முன்னால் அடியை வந்து என்ன ஆகும் அப்படின்னா தொடும் இந்த லாவுக்கு வந்து. இதுவே மேல்வாய் பற்களோட அடி கிடையாது, நடுப்பகுதி அப்படின்னா இந்த லா வந்து வரணும். சரியா? நடுப்பகுதி அப்படின்னா பள்ளிக்கூடம்,
நடுப்பகுதி, பள்ளிக்கூடம் நல்லா அழுத்தி சொல்லுவீங்க. அப்போ என்ன ஆகும், நாக்கு வந்து நடுவில் வந்து போகும். பள்ளி அப்படின்னு சொல்கிறப்ப முன்னால் வந்து நிற்கும், பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறப்ப நடுவில் வந்து போகும். அப்படிங்கிறப்ப இந்த லா வந்து நடுப்பகுதி. சரியா? இந்த லாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சிறப்பு லகரம். வாழைப்பழம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த நாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அப்படியே வருடும். சரியா? நல்லா வளைஞ்சு வருடும், வளைஞ்சு வருடும் இந்த லாவுக்கு. ஓகேவா? ஸோ இந்த லா 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 எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணலாம். இதே மாதிரி நாவுக்கும் இருக்குது. ஓகேவா? சரி, அது கூட்டல் இன்றேல் சேர்த்தெழுதுனா என்ன வரும்? என்ன வரும் அப்படின்னா அதுவின்றேல் அப்படின்னு சொல்லி வரணும். அது கூட்டல் இன்றேல் என்ன வரணும்? அதுவின்றேல். புணர்ச்சி விதி வந்து இருக்குது. ஈ ஐ வழி வவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு புணர்ச்சி விதி இருக்குது. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு ரொம்பலாம் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போக வேண்டாம். திரியடுகத்தின் ஆசிரியர் யார்? திரியடுகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். அடுத்ததாக முன்னிலை பெயர்களுள் பன்மை பெயர் அல்லாதது எது? இப்போ நீங்கள், நீர், நீவீர், நீ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை பெயர் தான். முன்னால் இருக்கிறவங்களை சொல்கிறது தான் முன்னிலை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அப்படிங்கிறது பன்மை, நீர் பன்மை, நீவீர் பன்மை, நீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருமை. ஸோ ஆன்சர் என்னது? இதுதான் வந்து ஆன்சர். பேப்பர் ஒன்றுலாம் 30க்கு கண்டிப்பாக 29 வந்து எடுத்துடலாம். சரியா? 30க்கு 30 கூட எடுக்கலாம், பட் 29 அப்படிங்கிறது அசால்ட்டாக வந்து எடுக்கலாம். திருவிக்கா கூறும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என சுட்டப்பெறுபவை என்ன? இதில் வந்து ஒரு பேராகிராஃபில் மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சரியா? இப்போ வந்து பாருங்கள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் 2 இது வந்து வரும். என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து வரும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வரும். நான் அதில் வந்து வரும் இயற்கை ஓவியம், அன்பு. சரியா? இந்த மாதிரி நிறையா வந்து வரும். ஷார்ட்கட்லாம் வந்து இருக்குது இதுக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து மெலிந்து போதல் எனும் பொருளை குறிக்கும் சொல் என்ன? மெலிந்து போதல் இந்த மயங்கொழி தான். ஓகேவா? இழைச்சி போகிறது, இலை அப்படிங்கிறது இழைச்சி போகிறது. சரியா? இந்த இலை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மரத்தில் உள்ள இலை வந்து வரும். இந்த இலை நூல் இலை வந்து வரும். சரியா? குலைக்கு அதுக்கு சம்மந்தம் வந்து கிடையாது. ஓகே. நன்னெறி நீதி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் என்ன? மொத்த பாடல்கள் 40. இப்போ முதல் கேள்விக்கு நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுன்னா, தமிழில் முதல் கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இதுக்கும் ஆன்சர் வந்து வந்திருக்கும். அங்கேருந்து இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். உயிரெழுத்து 12 எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? உயிர் எழுத்து 12 எதை இடமாக கொண்டு பிறக்கும்? நம்ம மனிதனுக்கு வந்து உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா உயிர் உடம்புல இருக்குது. ஓகே. ஆனால் கழுத்தில் தான் வந்து உயிர் வந்து இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கழுத்தில் உயிர் இருக்குது. ஏன்னா கழுத்தை நம்ம இப்போ ஒருத்தவங்க சூசைட்லாம் பண்ணக்கூடாது. சூசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னன்னுவோம், கழுத்தில் தான் நம்ம மாட்டுறோம், சீக்கிரம் போய் சேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே இருக்குது? கழுத்தில் உயிர் இருக்குது. அப்போ உயிரெழுத்து 12 எதை இடமாக கொண்டு பிறக்கும் அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். சரியா? அடுத்து அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு எப்போது? எப்போது அப்படின்னா 1892. அயோத்திதாசர் பண்டிதர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அயோத்திதாசர் காத்தவராயன், அவரோட இயற்பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காத்தவராயன். ஓகேவா? நிறைய சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். 1892 தான் அந்த சங்கத்தை வந்து தொடங்கினார். அடுத்து உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னால் எந்த சொல்லை வந்து பயன்படுத்தணும்? ஓர் அப்படிங்கிறது ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னால் பயன்படுத்தணும். சரியா? ஒரு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னால் பயன்படுத்தணும். அது இதில் அது அப்படிங்கிற சொல்லு தான் என்ன அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னால் வந்து பயன்படுத்தணும். உயிரெழுத்துக்கு முன்னால் அப்படின்னா அது அப்படிங்கிறது. சரியா? இந்த இதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. உப பாண்டவம் எனும் நூலை எழுதியவர் யார்? உப பாண்டவம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னா ராமகிருஷ்ணன். சரியா? பேர் என்ன? ராமகிருஷ்ணன். உப பாண்டவம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் ராமகிருஷ்ணன். அடுத்து அக்கச்சாலை என்பது என்ன? அக்கச்சாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க. அக்கச்சாலை அப்படிங்கிறது அக்கச்சாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம், அதுக்கு பேர் தான் அக்கச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கண்ணகி எந்த நகரை சேர்ந்தவள்? கண்ணகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகார் நகரை சேர்ந்தவள். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறது தான். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு சொல்லி வரும். இந்த பராபரமேன்னு வந்தாலே யார் அப்படின்னா தாய்மானவர் தான். சரியா? பராபரமே அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்தாலே தாய்மானவர் தான். ஓகே, அடுத்ததாக ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? யார் யாரிடம் கூறியது? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை யார் அப்படின்னா ஔவையார் அதிகமாட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு கதை மாதிரி வந்து வரும். ஒரு போர் வந்து வரும். அந்த போரை தடுக்கிறதுக்காக ஔவையார் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஔவையார் அதிகமாட்ட சொல்லியிருப்பாங்க. தரணி இச்சொல்லுடன் பொருந்தாதது என்ன? தரணி அப்படிங்கிறது என்ன கேள்வி கேட்குறாங்க? பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. சரியா? பொருந்தாதது அப்படின்னு பார்க்குறப்ப தரணின்னா உலகம், வையம், ஞாலம் மூணுமே வந்து வரும். புகழ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாதது வந்து வரும். சரியா? ஆனால் ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ ஆன்சர் வந்து செக் பண்ணிடுவோம். ஊழ்வினை பொருள் என்ன? ஊழ்வினை அப்படின்னா முன்வினை பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 59க்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? 59க்கு ஓகே 59 கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? ஒரு சிலது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? ஓகே, தமிழ். ஓகே, 59 பொறுத்த வரைக்கும் டி. ஓகே, 59 டி புகழ் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 30 கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். சரியா? 30 கேள்விகள் நம்ம பேப்பர் 1க்குரியது. இது எது அப்படின்னா பேப்பர் 1 19/10/2022 கேட்ட கேள்விகள். ஸோ பழைய கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சரியா? ஒரு நிறையா பழைய கேள்விகள் வந்து இருக்குது. அதை முதல்ல நல்லா வந்து பார்த்துக்கணும். நம்ம என்ன தான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பழைய கேள்வியை ஒன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா? ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம மேலே தூக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் மேலே டக்கு டக்குன்னு போயிடுது. ஓகே, ஓகே, எல்லாமே கரெக்டாக வந்து சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது கற்றுக்கிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேட்சில் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 25ஆந்தேதிக்குள்ளே பேப்பர் 1க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? பேப்பர் 2க்கு வந்து 23ஆந்தேதி தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிமேல் பழைய கேள்விகள் நிறையா வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம். பேப்பர் 1க்கும் சரி, பேப்பர் 2க்கும். ஓகேவா? அடுத்து ஒரு பழைய வினா வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.